தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக நாம் அவருடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அந்த முகத்திலே ஒளி இருக்கிறது. அந்த ஒளியானது நம்மிலே பிரதிபலித்து நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிற அந்த ஒளியை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம், இருளுக்கு அங்கே இடம் இல்லை. ஆக அந்த ஒளியாகிய தேவன் அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும்படியாக, ஆண்டவரே உங்க வேத வெளிச்சத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக என்னோடும் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறபடியினாலே அந்த ஜீவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஜீவனை எங்களுக்குள்ளே நீங்க தாருங்க. எங்களை நீங்க அற்புதமாக வழி நடத்துங்க. இந்த நேரம் முழுவதையும் உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திக்கு ஆதாரமாக உபாகமம் 11வது அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். உபாகமம் 11வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதிலும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்துக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேத பகுதியில எகிப்திலே இருந்து அடிமைத்தனத்திலே இருந்து மீட்டு கொண்டு வந்த தம்முடைய ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். எங்கே அழைத்து கொண்டு போக போகிறார்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போக போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகின்ற பாதையிலே தான் அவர்களுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் போதிக்கின்றார் மோசேயின் மூலமாக. அதில் குறிப்பாக 3 காரியங்கள். அன்றைக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாக ஜனங்களோடு கூட இடைப்பட்டது 3 வார்த்தைகளின் அடிப்படையில் இடைப்பட்டார். தேவனுடைய நியாய பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகள். நாம் ஏற்கனவே இதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். 3ம் வெவ்வேறு காரியங்கள், வெவ்வேறு செயல்கள். ஆண்டவர் இந்த 3 காரியங்களையும் மோசேயின் மூலமாக நீ ஜனங்களுக்கு இவைகளை எல்லாம் கற்றுக்கொடு என்று சொல்லிவிட்டு, ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த வார்த்தைகள் ஏன் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவர் சொல்லுகின்றார். சொல்லும் போது அவர் உங்களை ஆசீர்வதித்து, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் போது நீங்க போகிற இடத்துல பூமியின் மேல் வானம் எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை. அவரு உன்னையையும் உன் பிள்ளைகளையும் நீடித்த நாட்களாக அங்கே நான் வாழச் செய்வேன். இப்ப கர்த்தர் நம்மை குறித்து கரிசனை வைத்திருக்கார் என்று சொல்லும் போது நம்முடைய சந்ததியை குறித்து அவர் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீடித்து இருக்க வேண்டும். ஆகையினாலதான் நான் இந்த வார்த்தைகளை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
ஒருவேளை இன்றைக்கு செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சில்ட்ரன். பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்களுடைய பொறுப்பு, கடமை அல்ல, பிள்ளைகளிடத்தில் பெற்றோருடைய பொறுப்பு. இங்கே அருமையான சில பொறுப்புகளை ஆண்டவர் மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஏன்னா அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தது வரைக்கும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. தேவனோடு கூட பேசுகின்ற வாய்ப்பு இல்லை. ஏன்? அவங்களுக்கு உரிமை கிடையாது, சுயாதீனம் இல்லை. வேலை 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 கடினமாக வேலை வாங்கினார்கள். அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கோ அதை இருதயத்துல பதித்துக் கொள்வதற்கோ அவர்களுக்கு தருணம் கிடைக்கவில்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை. கர்த்தர் கிருபையாக இப்ப அந்த மோசேயின் மூலமாக பேசின வார்த்தைகளை எல்லாம் அந்த ஜனங்களுக்கு மோசே போதிக்கின்றார். நமக்கு எவ்வளவு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? தேவனுடைய வசனங்கள் கையிலே இல்லாத ஒரு காலம் இருந்தது. ஆல்டர்ல மட்டும் வேத புத்தகத்தை வைத்து ஆராதனை நடத்துகின்ற ஊழியக்காரர் மட்டும் அந்த வேத புத்தகத்தை அதை வாசித்து காண்பிப்பார் ஆராதனையின் வேளையிலே. ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலேயே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் ஏந்தி கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்துடைய மேன்மை என்ன? ஏன் அதையெல்லாம் அந்த வசனங்களை நம்முடைய கரத்திலேயே அவர் அச்சிட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாய்மொழியிலேயே அதை வாசித்து தேரும்படியாக ஏன் அதை கொடுத்திருக்கிறார்? இந்த வசனங்களின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அறிந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, யார் அதை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நீ நீடித்த நாளாய் வாழ்வதற்கு உன்னை எந்த இடத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு கொண்டு போகிறேனே, அங்கே நீ நீடித்த நாளாய் வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும். இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த வார்த்தைகளை நீ எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுகின்றாயோ அதை உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அந்த பொறுப்பை தான் இன்னைக்கு அதை குறித்துதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த வசனத்துல நீங்க பாருங்க, சொல்லிட்டு அந்த தேசத்துல உன் நாட்களும் உன் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாக இருக்கும். நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தைகளை எல்லாம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. இருதயத்தில் பதித்து, ரைட், ஓகே. இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து. ஆத்மா, இருதயம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு இதயத்துடைய படத்தை பார்க்கிறோம். பொதுவா ஒரு மனிதனுடைய இருதயம், ஆணுடைய இருதயம் 300 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணினுடைய இருதயம் 250 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த இருதயத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக பதித்து வைத்து, இருதயத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஆனா வார்த்தையை உன் இருதயத்தில் மட்டும் நீ பதித்தால் போதாது, உன் ஆத்மாவிலும் அதை பதித்து. இப்ப யாரும் அந்த வசனத்தை உன்னிடத்திலிருந்து எடுக்க முடியாத அளவுக்கு வழியிலே விதைக்கப்பட்ட விதை எடுக்கப்பட்டு போனது. நான் உன் இருதயத்திற்குள்ள பள்ளியருகே விழுந்த விதையை போல அல்லாதபடி நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த எல்லா கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்களை எல்லாம் உன் இருதயத்திலையும் உன் ஆத்மாவிலையும் நீ பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன் இருதயத்திலேயே ஆத்மாவிலையும் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்? நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். இப்ப எனக்குள்ள என் ஆத்மாவில் அந்த வசனம் ஒன்றித்து போயிடுச்சுன்னு சொன்னா, ஏற்ற அந்த பிசாசை அவன் கொண்டு வருகிற சோதனைக்கு மத்தியிலே அந்த சோதனையை மேற்கொள்வதற்கான தகுந்த வசனத்தை எனக்குள்ளே ஏற்கனவே பதித்து வைத்திருக்கிறோமே நம்முடைய ஆத்மாவிலே. அந்த ஆத்மாவிலே பதித்து வைக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் தான் நமக்கு துணை செய்யும். இப்ப நான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, முதலாவதாக நான் எனக்குள்ள என்ன இருக்குதோ, பொதுவான்னு சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சட்டிங்கிற நமக்குள்ள அந்த வசனங்கள் எல்லாம்
ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய, அதுல இருந்துதான் எடுத்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன். ஏன் சட்டிக்குள்ள, எனக்குள்ள ஏன் ஆத்மாங்கிற அந்த சட்டிக்குள்ள இந்த வசனங்கள் எல்லாம் பதிக்கப்பட வேண்டிய, இதுல இருந்துதான் நான் எடுத்து கொடுக்க போகிறேன். அப்ப என் பிள்ளைகளுக்கு ஏராளமாக கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்துல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சொத்து சேர்க்கிறோம். எதுக்கு? அந்த சொத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து அவங்க செழிப்பாக வாழும்படியாக கொடுப்பதற்காகவே பொருட்களை சம்பாதிக்கிறோம். எந்த அளவிற்கு நாம் வார்த்தைகளை சம்பாதித்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் சம்பாதிக்கின்ற வார்த்தைகள் தான் பிள்ளைகளுடைய ஆத்மாவிற்கு ஏற்றதாக, ஆத்மாவிற்கு ஏற்ற ஆகாரமாக அது இருக்க முடியும். ஆனா நான் பணத்தையும் பிள்ளைங்களுக்காக வாரி கொடுக்கிறேன், நல்லதுதான். எந்த அளவுக்கு வசனத்தை வாரி கொடுத்திருக்கோம், நமக்குள்ள வசனம் இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி. இங்க சொல்றாரு, அவன் உன் ஆத்மாவிலும் அவைகளை பதித்து, அப்புறம் உன் கையில அடையாளமா கட்டிக்கோ எல்லாம் சொல்லிட்டு 20வது வசனத்துல சொல்றாரு, உபாகமம் 11:20, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து டீச் பண்ணணுமா. சும்மா வசனத்தை சொல்லி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு டீச் பண்ணணும், போதிக்கணும். சோ போதித்து நீங்க வீட்ல உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. அவைகளை உங்க வீட்டு நிலையிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. சரி, அதை குறித்து நம்ம பின்னாடி இன்னும் கொஞ்சம் இதை பார்க்க போகிறோம். தேவனுடைய வசனத்தை எந்த அளவிற்கு நாம் நேசிக்கிறோம், எந்த அளவிற்கு அந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இந்த வசனம் எதற்காக எனக்குள்ளே நான் சேமித்து வைக்கிறேன், அதை என் பிள்ளைகளுக்கு, என் எதிர்கால சந்ததிக்கு, வாரிசுகளுக்கு வசனத்தை வாரி வாரி வழங்கும்படியாக நான் முதலாவது அதை எனக்குள்ளாக சேமித்து வைக்கிறேன். தேவனுடைய வசனங்கள் எனக்குள்ளாக அது சேமித்து வைக்கப்பட வேண்டும், சேமித்து வைக்கப்பட வேண்டும். மனோவாகிட்ட தேவதூதன் வந்து பேசல, மனோவாடைய ஒய்ஃப்ட பேசுறாரு. அவன் நீண்ட காலத்துக்கு பிறகு கருவுற்று இருக்கிறான். அப்ப தேவதூதன் சொல்லுகிறாரு, தேவதூதன் சொன்ன செய்திய மனோவாவினுடைய மனைவி வந்து மனோவா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தேவதூதன் வந்து பேசினாரு, நமக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் இன்னும் ஆரம்பமே ஆகல. அப்ப மனோவா அந்த தேவதூதனை பார்த்து கேட்கிறாரு, அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். 2 வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். பிள்ளைய இந்த வளர்க்க வேண்டும் என்று சொல்வது சரீர பிரகாரமான ஒரு வளர்ச்சி. பிள்ளைகளை திடகாத்திரமாக நன்றாக போஷாக்கு கொடுத்து பிள்ளைகளை நாம் பயிற்றுவிக்கிறோம். பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பேரண்ட்ஸ் செய்கிற காரியம் என்ன, பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலை, ஏதாவதுன்னா அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்கூல் படிப்பை தவிர்த்து அவர்களுக்கு மற்றைய நிறைய காரியங்களை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அந்த பயிற்சிக்கு அனுப்புகிறோம். ஏன், பிள்ளைகளுடைய சரீர வளர்ச்சியை குறித்து நமக்கு அதிக கரிசனை. இங்க அந்த பெற்றோர் அப்படியே கேட்டாங்க, பிள்ளையை எப்படி நான் வளர்க்கணும்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தவர் கேட்டார் பார்த்தீங்களா, பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும். இது ஆவிக்குரிய நடத்துதல். சரீர பிரகாரமாக என் பிள்ளையை நான் எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது, நான் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுக்கு நேராக என்னுடைய பிள்ளையை எப்படி நான் நடத்தி கொண்டு போக வேண்டும். ஆனா அந்த காரியத்துல அவங்க கொஞ்சம் தவறிட்டாங்க. சிம்சோன் திடகாத்திரமா பலசாலியாக வளர்ந்தான். அந்த பெற்றோர் அவனுடைய வளர்ச்சியை குறித்து எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேள்வி கேட்டாரு. அதை சரியா அவங்க செய்துட்டாங்க. ஆனா எப்படி நடத்தணும்னு கேட்டாரு பார்த்தீங்களா, அதிலே அவர்கள் குறைவுபட்டு காணப்பட்டார்கள். ஆகையினாலதான் அவனுக்கு வந்து சரியான ஒரு போதனை இல்லாதனால எதையுமே அவன் தன்னுடைய நோக்கத்தின்படி தெரிவு செய்து கொண்டு தனக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதையே அவன் நிறைவேற்றி கொண்டு போனதை பார்க்கிறோம். அதனால நிறைய பிரச்சனைகளை அவன் தானும் சந்தித்தான். பிள்ளைகளை வளர்ப்பதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ
அவர்களை நடத்துவதிலேயும் நாம் அதிக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு நேராக பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய காரியம், இதுலயும் நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். இதுல இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். உபாகமம் 32வது அதிகாரத்திலே 46வது வசனமும் 47வது வசனமும். அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே. இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். இங்கே கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா சொல்றாரு. உபாகமம் 11வது அதிகாரத்திலே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைக்கு நீ என்ன சேமித்து வைக்க வேண்டும் என்பதை சொன்னவர், இங்கே 32வது அதிகாரத்துல சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடும். அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் அதன்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க வேண்டும். பிள்ளைய கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வசனத்தின்படி பிள்ளை நடக்கின்றானா, அவன் வாழ்க்கை அப்படியாக சீரான பாதையிலே போய் கொண்டிருக்கிறானா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதையும் அங்கே அவர் சொல்லுகிறார். அப்படி நான் கண்காணிக்கணும்னு சொல்லும் போது நம்முடைய காரியத்தை எப்படி செய்து கொள்ளணும்? அவங்க இந்த வசனத்தின்படி அவங்க நடக்கிறாங்களான்னு கண்காணிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். சாட்சியாய் ஒப்புவிக்கிற இந்த வார்த்தை சாட்சியாக ஒப்புவிக்கிறாராம். என்ன சாட்சி? எந்தெந்த வசனங்களை எல்லாம் நாம வாசிக்கிறோமோ, ஆண்டவர் நமக்கு கொடுத்து அதை நமக்குள்ளாக சொந்தமாக்கி கொள்ளுகிறோமோ, இந்த வசனங்கள் தான் நியாய தீர்ப்பின் நாளில சாட்சிகளாக வந்து நிற்க போகின்றன. அதனால இங்க என்ன சொல்றாரு? நான் உனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகள் இருக்கு பத்தியா, நீ அத லேசா நினைக்காத. கடைசி நியாய தீர்ப்பு நாளில இந்த வார்த்தைகள் தான், இந்த சத்தியம் தான் உன்னை நியாயம் தீர்க்க போகுது. அந்த வசனம் தான் ஆண்டவர் பொதுவாக அந்த நியாய தீர்ப்பு வழங்குவதற்கு இந்த சட்டத்தின்படி எல்லா ஜட்ஜஸும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த சட்டத்தின் அடிப்படையிலே கொடுக்கிறார்கள் என்றதை அந்த சட்டத்தினுடைய மெயினான பிரிவு, அதனுடைய உட்பிரிவு, இவைகளை எல்லாம் சொல்லி இந்த சட்டத்தினுடைய உட்பிரிவின் அடிப்படையில இவனுடைய குற்றமானது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனையும் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே வழங்குகிறேன். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது. இப்ப நாம வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிற வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் சாட்சியாக தாங்க வச்சிருக்கிறாரா. அதனால இந்த வசனத்தை கேட்கும் போது நாம எவ்வளவு பய உணர்வோடு கூட கேட்கணும். ஏன், நான் இப்ப கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் டேட் போட்டு சொல்லுவாரு, 2025வது வருஷம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதியில நான் உன்கிட்ட பேசினேனே இந்த வசனங்கள் நமக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளில நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவோம். இங்க அருமையா சொல்றாரு, அந்த வார்த்தைகள்லாம் சாட்சியாக, உனக்கு சாட்சியாக ஒப்புவித்திருக்கிற வார்த்தைகளை எல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளும். நாம நம்முடைய மனதில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்மாவில் அந்த வசனங்களை வைத்துக் கொண்டுதான் அத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 47 சொல்ற, இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்ல. நான் இப்ப சொல்லுகிற காரியம் இருக்குதே, இந்த வசனத்தை இது சாட்சி சொல்ல போகுது, இது உன் மனசுல பதித்துக் கொள்ளுன்னு சொல்றதுன்னா, இது நான் வேஸ்டா சொல்றேன்னு நினைக்காத. வியர்த்தமான நான் வீணா சொல்றேன்னு நினைக்காத. அது வீணான காரியங்கள் அல்ல. அது உங்களுக்கு உங்கள் ஜீவமாக இருக்கிறது. இந்த சாட்சியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஏன் வார்த்தையின்படி நடத்தணும்னு சொல்றாரு? ஒரு ஜீவன் இருந்தாதான் அது தண்ணீர் தானே நடக்க முடியும், மற்றவர்களை நடத்தி கொண்டு போக முடியும். அப்போ ஒரு வசனம் எப்படி நம்முடைய ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தும்? அந்த வசனத்திற்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆகினாலதான் அந்த ஜீவனுள்ள வசனம் என்னை ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக, ஜீவாதிபதிக்கு நேராக என்னை அழைத்து கொண்டு போகிறது. அந்த வசனத்துல ஜீவன் இருக்கு.
ஜீவன் இருக்குது. அது ஒரு நாளில சாட்சியாகவும் அது நமக்கு விரோதமாக சாட்சி சொல்ல போகிறான். சில வசனங்கள் நமக்கு சாதகமான சாட்சிகளை சொல்லும். வெல் டன் மை சன், வெல் டன் மை டாட்டர். அன்னைக்கு நான் பேசின வசனத்தின் அடிப்படையில அந்த வசனத்தின்படி வந்ததுனால அந்த சத்தியத்தின் அடிப்படையில நான் உன்னை நீதிமானாக தீர்க்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளாக நீ பிரவேசி. இதெல்லாம் எதன் அடிப்படையில நியாய தீர்ப்பு? நாம் அறிந்து கொண்டிருக்கிற சத்தியம். ஏன்? அந்த சத்தியத்திற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த சத்தியம்னா சாட்சியாக நமக்கு முன்பாக நிற்க போகிறது. அந்த சத்தியத்தண்டா, அந்த ஜீவனுள்ள சத்தியத்தை நமக்கு தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இருக்க போகிற சத்தியத்தை தான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க போகிறோம். சொத்து அழிஞ்சு போகும். பார்க்கிறோம் இல்லையா? அமெரிக்கால, கலிபோர்னியால நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எத்தனை கோடிகள் சேதம், எதிர்பார்க்க முடியாத ஒரு அழிவு. இது பொருளாதார சீரழிவு. ஆனா வார்த்தைக்கு அழிவு கிடையாது. சொத்துக்கு அழிவு உண்டு. அசையும் சொத்துக்கும் அழிவு உண்டு, அசையாத சொத்துக்கும் அழிவு உண்டு. அழியாதது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. அந்த அழியாத சொத்தை தான் உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கணும், உன் பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லுகிற காரியம். இதிலே நான் குறிப்பாக இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், கர்த்தர் கொடுத்ததிலேயே இப்ப நம்ம அதிகமாக பயன்படுத்துவது நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க சுமார் 619 பிரமாணங்களும் கட்டளைகளும் அங்க இருக்கின்றனவாம். அந்த 619 என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. 10 கற்பனைகள் என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். 10 கற்பனையை வரிசைப்படுத்தி சொல்லிவிடுவோம். நாம் அதிகமாக அந்த 10 கற்பனைகளை ஆலய ஆராதனைகளில் பயன்படுத்துகிறோம், திருவிருந்து ஆராதனை போது பயன்படுத்துகிறோம். இந்த 10 கற்பனைகள் அவர் சொன்ன மற்ற பிரமாணங்கள், கட்டளைகள் அவைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் போது இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவரும் கொடுக்கின்றார். நாமளும் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டன? இப்ப இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கும் போது அந்த முதலாவது கற்பலகை இது. இந்த முதலாவது கற்பனைனா அடுத்து 2வது இன்னொரு கற்பலகை வரப்போகுது. இந்த முதலாவது கற்பனையினுடைய சிறப்பு என்ன? இந்த கற்பலகை தேவனாலேயே தயாரிக்கப்பட்டது. தேவனாலேயே தயாரிக்கப்பட்டது. எல்லா மற்ற 619 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஆண்டவர் அப்படியே நேரேட் பண்ணிட்டே வர்றாரு. இவர் தன்னுடைய மாஸ்டர் கம்ப்யூட்டர்ல மோசே அதையெல்லாம் அப்படியே உள்வாங்கி கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எழுதி கொடுத்தது இந்த 10 கற்பனைகளை தான் அவரே எழுதி கொடுத்து விட்டார். ஏன்? அதனுடைய முக்கியத்துவம் இந்த 10ல எல்லாமே அடைக்கிறதுக்கு அன்பு முழுவதுமாக இதில் அடங்கி இருக்கிறது. முதலாவது கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால் இந்த 10ஐயும் 2ஆக சுருக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னும் தெளிவாக விளக்கி காண்பித்து விட்டார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் அவராக ஒரு கற்பலகையை அவரே தயாரித்து அதிலே தன்னுடைய கைப்பட அந்த கற்பனைகளை 2 பக்கங்களிலும் 2 கற்பலகைகள் 2 கற்பனைகளுடைய 2 பக்கங்களிலேயும் இந்த 10 கற்பனைகளை அவர் எழுதி கொடுத்து விட்டார். அவருடைய சொந்த கரத்தினாலே தயாரிக்கப்பட்ட கற்பலகை. இது எங்க எடுத்திருப்பாரு ஆண்டவர்? சீனாய் மலையில தான் இவ்வளவு காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருமே மோசேகிட்ட பேசும்போது அந்த மலையின் உச்சியிலே இருந்து
ஒரு சிறப்பான கற்பலகையை அவர் தெரிவு செய்து அதற்கு ஒரு அளவும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அத தன்னுடைய சொந்த கைகளினாலே அந்த 10 கற்பனைகளையும் எழுதி அதை மோசேயினுடைய கையிலே கொடுக்கின்றார். இந்த முதலாவது கற்பலகையுடைய சிறப்பு என்ன? அது தேவனாலே மலையின் உச்சியிலேயே தெரிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு அதனுடைய ஷேப்பு முதற்கொண்டு ஆண்டவர் எல்லாத்தையும் திட்டமிட்டு விட்டாங்க. உங்களே என்னை குறித்து தாயின் கருவிலை நாம் உருவாகும் போதே கர்த்தர் நமக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து விட்டார். அவருடைய தயாரிப்பு தாங்க நீங்களும் நானும். பெற்றோருடைய தயாரிப்பு அல்ல. இது தேவனுடைய தயாரிப்பு, தேவனுடைய தெரிந்தெடுப்பு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிவு செய்து கொண்டார். அவருடைய நாமத்தை நம்மளே எழுதும்படியாக அவருடைய பெயரை நமக்கு தரிப்பிக்கின்றார். நம்மளை வடிவமைத்தது தேவன் அவருடைய சொந்த தீர்மானத்தின்படியாகவே வடிவமைத்தார். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த கற்பலகை எப்படி தேவனே வடிவமைத்தாரோ உங்களே என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அனாதி தீர்மானம் நமக்கு ஒரு தோற்றத்தை வடிவத்தை கொடுத்து அவருடைய நேர்த்தியாக சிருஷ்டித்து மோசேயுடைய கருத்திலே அந்த கற்பலகைகளை கொடுத்து அனுப்புகின்றார். மோசே, நீ இவைகளை எல்லாம் ஜனங்களுக்கு போய் ஓதி. இது யாத்திராகமம் 32 வசனங்கள் 15-16 வாசிப்போம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் வசனங்கள் 15-16. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டதுமாய் இருந்தது. எவ்வளவு அந்த முதலாவது கற்பலகையினுடைய சிறப்பு. அதனால நம்முடைய சிறப்பை நம்ம நிறைய நேரத்தில் நாம தெரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வது இல்லை. அவ்வளவு சிறப்பாக நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இவர அந்த கற்பலகை எங்க தெரிவு செய்யப்பட்டது? மலையினுடைய உச்சியிலே தெரிவு செய்யப்பட்டது. உங்களை என்னையும் தேவன் உருவாக்கும் போதே பரலோகத்திலேயே நமக்கு ஒரு எல்லா காரியத்தையும் அவர் பரலோகத்திலே இருந்தே தீர்மானித்து தாங்க தயாரித்து அனுப்பினார். நம்மள அங்க உன்னதத்துல உச்சியில இருந்து தயாரிக்கப்பட்டது. நாமெல்லாம் உன்னதத்திற்குரியவர்கள். அங்கே உச்சியிலே தயாரிக்கப்பட்ட கற்பலகை சிறப்பானது. அது தேவனாலேயே வடிவமைக்கப்பட்டு அவருடைய சொந்த கரத்தினாலே எழுதப்பட்டு இப்ப மோசையினுடைய கையில கொடுத்தாச்சு. இது முதலாவது கற்பலகையினுடைய சிறப்பு. சரி, இந்த முதலாவது கற்பலகை 2வது கற்பலகை வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த முதலாவது கற்பலகைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. என்ன பாதிப்பு? எதனால இந்த பாதிப்பு வந்தது? வாசிக்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இங்கே இது இந்த கற்பலகை உடைக்கப்பட்டதற்கான காரணம் தேவன் ஜனங்கள் மீது கோபம் அடைந்தார். அதாவது ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். இந்த பலகை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பலகையில சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நீ விக்கிரகங்களை வணங்காதே, விக்கிரகங்களை உண்டாக்காதே, அதை சேவிக்கவும் வணங்கவும் செய்யாதே என்று முதல் 2 கற்பனைகள். அதுதான் பிரதான முதல்ல இருக்குது. அது என்ன எழுதி கொடுத்தாரோ அதற்கு நேர் மாறாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பாளையத்திலே. அது சம்பவம் தெரியும், அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஒரு கன்றுக்குட்டியை செய்த அந்த சம்பவம் இங்கே அவர் கொண்டு வந்துகிற மோசே சுமந்து கொண்டு வருகிற அந்த 2 கற்பலகைகளே எழுதப்பட்ட முதல் 2 கற்பனைகள் அது மீறப்பட்டு விட்டது.
அதனாலதான் தேவன் அந்த ஜனங்கள் மீது கோபம் அடைந்தார். தேவனை மட்டும் இந்த காரியம் கோபப்படுத்தல, மோசேயையும் கோபப்படுத்தியது. அதை யாத்திரா 32:19 வாசிப்போம். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டிகளையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு. அப்போ ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள், மோசேயையும் கோபப்படுத்தினார்கள். ஆகையினாலதான் மோசே கோபம் அடைந்தபடியினாலே அந்த கற்பலகையை கீழே எரிந்து உடைத்து போட்டார். இப்ப தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட கற்பலகை ஜனங்களுடைய மீறுதலினாலே அது உடைக்கப்பட்டு போனது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் அற்புதமாக நேர்த்தியாய் கொடுத்த வாழ்க்கையை சின்னாபின்னமாக சீரழித்து பலர் குடும்பத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் நிறைய நாம் கேள்விப்படுகிறோம். இந்த உன்னதமான இந்த சரீரமாகிய கற்பலகை, அதை நான் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஏன், அந்த கற்பலகையில தேவனுடைய வாசகம் இருந்துச்சு. இப்ப நம்முடைய இருதயமாகிய பலகையில் அந்த வாசகங்கள் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். இப்ப இந்த சரீரத்தையே உடைச்சிட்டார். நாம உடைப்பதற்கு காரணமாக இருந்துட்டோம். சரீரத்துடைய சீரழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் தேவனை கோபப்படுத்திட்டேன், ஊழியக்காரரை கோபப்படுத்திட்டேன். ஆகையினால அந்த கற்பலகை உடைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கை உடைந்து போனதற்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் உடைந்து போயிருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதனால அங்க முதலே சொல்லிட்டாரு, உபாகமம் 11:1, இதையெல்லாம் உன் ஆத்மாவில நீ பதித்து வச்சிருந்தாதான் அந்த வசனத்தின் அடிப்படையில அந்த வசனம் உன்னோடு கூட பேசும்னு சொல்றாரு ஆண்டவர். நம்மோடு கூட பேசுமா? உன் குடும்பம் உடைந்து போனதற்கு, சேர்ந்து போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வசனத்தின் அடிப்படையில நீ காரியங்களை செய்ய தவறிவிட்டா அந்த வசனம் நம்மோடு கூட பேசும். அதனால அந்த இருதயத்தில் அந்த வசனங்களை எல்லாம் உன் ஆத்மாவில் அந்த வசனத்தை நீ பதித்து வைத்துக்கோ. அப்பதான் அந்த வசனம் நம்மோடு கூட பேசும். குடும்பத்தை நானே உடைந்து போவதற்கு காரணமாக இருப்பேனே ஆனால், என் தேவனை நான் கோபப்படுத்தி இருப்பேனே ஆனால், நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் உடைந்து போகக்கூடாது. இப்ப 2வது கற்பலகை படம். முதலாவது கற்பலகை அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பார்த்தோம். அந்த கற்பலகை ஏன் உடைந்து போனது, ஏன் உடைக்கப்பட்டது, அதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இப்ப 2வது கற்பலகை. இப்ப முதலாவது கற்பலகை உடைஞ்சிருச்சுங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவர் ஒன்றே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ இப்ப அந்த உடைந்து போனத உனக்கு நான் கொடுத்தேன் பத்தியா கற்பலகை, அதே போல ஷேப் மாறக்கூடாது, அதனுடைய சைஸ் அளவு மாறக்கூடாது. அதே மாதிரி நீ ஒரு 2 கற்பலகைகளை அதே அளவுக்கு தயார் செய்து எடுத்து கொண்டு வா. சரி, இப்ப இந்த கற்பலகைய மோசே எங்க இருந்து எடுத்திருப்பாரு? மலையின் அடிவாரத்துல. கர்த்தர் இந்த முதல் கற்பலகை எங்க எடுத்தாரு? மலையின் உச்சியில, உன்னதத்துல இருந்து தெரிவு செய்யப்பட்ட கற்பலகை. ஆனா இந்த 2வது கற்பலகை மலையின் அடிவாரத்திலே மோசையினாலே தெரிவு செய்யப்பட்ட கற்பலகை. எல்லாம் மற்றதெல்லாம் சைஸ் மாறல.
ஆனா எடுக்கப்பட்ட இடம் தாழ்வான ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கற்பலகை. 2 கற்பலகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் கற்பலகை மலையின் உச்சியிலே இருந்து எடுக்கப்பட்டது. 2வது கற்பலகை மலையின் அடிவாரத்திலே இருந்து எடுக்கப்பட்டது. இப்ப 1வது கற்பலகைய ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த மலையின் உச்சியில இருந்து 2 கைகளிலே தான் அந்த கற்பலகையை மோசே சுமந்து கொண்டு வந்தார். ஆனா இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த 2வது கற்பலகைய நீ உன் கையில சுமந்து கொண்டு வராத. அந்த கற்பலகையில் வைக்கப்படுவதற்காக ஒரு உடன்படிக்கை பெட்டியை தயார் செய். அந்த பெட்டிக்குள்ளாக இந்த 2 கற்பலகைகளையும் வைத்து அதை சுமந்து கொண்டு வா. முதல் கற்பலகைய மோசே கையில எடுத்து கொண்டு வந்தார், ஏந்தி கொண்டு வந்தார். 2வது கற்பலகையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது, அந்த கற்பலகைய நீ எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு வரக்கூடாது, அது சுமக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, இப்ப நாம குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாக இருக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை இன்றைக்கு அநேக நேரத்துல கையில ஏந்தி கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்கள் தலைவிகள் உண்டு. ஏந்த முடியாதுங்க. குடும்பம்ங்கிறது பாரமானதுதான். கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், நீ அந்த கற்களை சுமந்து கொண்டு வா, ஒரு பெட்டிக்குள்ளே வைத்து சுமந்து கொண்டு வா. குடும்ப பாரம் சுமக்கப்பட வேண்டும். ஏன்னா சுமக்கணும் போது அந்த பெட்டியை வச்சுட்டு அதை அந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்ட விதம் தெரியும். 2 பக்கமும் 2 அதை சுமந்து கொண்டு வருவதற்கு ஏற்றமாக 2 பக்கம் 2 குச்சி சொருகப்பட்டு அதை சுமந்து கொண்டு போக வேண்டும். தோள்களிலே கையில சுமக்கிறது ஒரு 10 கிலோ சுமக்கலாம்னு வச்சுக்கோங்க. தோல்ல வச்சு சுமக்கும் போது ஒரு 50 கிலோ வரைக்கும் கூட நம்மளால சுமக்க முடியும். இந்த குடும்ப பாரத்தை சுமப்பதற்கு நிறைய சக்தி வேண்டும். அதனால நீ அதை சுமந்து கொண்டு வா. நம்முடைய குடும்பத்தை நம்ம சுமக்கணுங்க. கையில ஏந்துறதுனாலதான் அநேக நேரத்துல அந்த வேதனை பாரம் தாங்க முடியாம கீழே போட்டு குடும்பங்கள் உடைந்து விடுகின்றன. குடும்பத்திற்கு அந்த கற்பலகைக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கின்றார். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு வா. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்கின்ற கற்பலகை எதற்குள்ளே வைக்கப்பட வேண்டும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த கற்பலகை இருக்க வேண்டும். அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்நாள் பரியந்தமுமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற, அந்த கற்பலகையை சுமந்து கொண்டு போகிற தேவன். இப்ப இந்த 2வது கற்பலகை, இது மனுஷனால தயாரிக்கப்பட்டது. முதல் கற்பலகை தேவனால தயாரிக்கப்பட்டது. 2வது கற்பலகை மனுஷனால தயாரிக்கப்பட்டது. அதனால அந்த மனுஷனை கனப்படுத்தணும்னு நினைக்கிறாருங்க ஆண்டவர். மோசேட்ட சொல்லியிருக்கலாம், எப்பா கீழேயே தயார் பண்ணி அந்த கற்பலகைகளை நான் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கேன் பத்தி அந்த 10 கற்பனைகள் முன்பக்கம் என்னென்னலாம் இருக்குது, முதல் பலகையில 2வது, அதுல 2 பலகையில 2வது பலகையில என்னென்ன இருக்கு, அதை அப்படியே அந்த வசனங்களை நீ என்கிரேவ் பண்ணி கொண்டுட்டு வாப்பா. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் தானே. அந்த கற்பலகையில மட்டும் தயார் செய்து கொண்டு வா. எந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் கனப்படுத்துறாரு பாத்தீங்களா? மோசையை கனப்படுத்துறாருங்க. நான் எழுதி தரேன்ப்பா, நீ கொண்டுட்டு வர்ற கற்பலகையில நான் எழுதுறேன். முதல் கற்பனைகளை எப்படி ஏன்
கைகளினாலே எழுதினேனோ அதே போல நான் என் கையினாலேயே நீ கொண்டுட்டு அந்த கற்பலகையில எழுதுகிறேன். மனிதனை கனப்படுத்துறாரு. தான் தெரிவு செய்த ஊழியக்காரரை கனப்படுத்துறாரு. அதனாலதான் மோசே கொண்டு வந்த அந்த பலகையில ஆண்டவர் மறுபடியும் அந்த 10 கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. இவங்க எங்கெல்லாம் பயணம் செய்தார்களோ, பயணிக்கும் போதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக கடந்து போனது. உடன்படிக்கை பெட்டி கடந்து போனது. ஆமாங்க. நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமாக உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே போகிறார். அந்த பெட்டிக்குள்ள இந்த பலகை பாதுகாப்பா இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற வரைக்கும் தான் எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. நாம பாதுகாப்போடு கூட இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாப்பை கற்றுக் கொடுக்க முடியும். ஆகினால்தான் இவ்வளவு சிறப்புகளை மேன்மைகளை எல்லாம் அந்த கற்பனைக்கு கொடுக்கிறபடியினாலே கற்களை போல இருக்கிற கடின இருதயத்தோடு கூட இருந்த நமக்குள்ளாகவும் கர்த்தர் அதை சதையான இருதயமாக மாற்றி அவைகளிலே தம்முடைய வார்த்தைகளை எழுதுகின்றார். வார்த்தைகளை எழுதுகின்றார். சரி, அந்த கற்பலகைகள்லாம் சொல்லி பார்த்தோம். இங்கே ஆண்டவர் அந்த உபாகமம் 11வது அதிகாரத்துல சொல்லும் போது 4 குறிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வீட்டில் இருக்கும் போதும், வெளியில் நீ பிரயாணம் பண்ணும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும், விழிக்கும் போதும் 4 சூழ்நிலைகளை சொல்லுகிறார். நீ வீட்டில் இருக்கும் போது வசனத்தை நிலைக்காலில் எழுதுங்கிறாரு. நிலைக்காலில் எழுதுறத யாரு வாசிப்பா? ரோட்ல போறவங்க வாசிப்பாங்க. ஏன்? இது வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிற வசனம். வெளியே, வீட்டிற்கு உள்ளேயும் வசனம், வீட்டிற்கு வெளியேயும் வசனம். முதல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்து பகிர்ந்து கொள்ள போற காரியத்தை கொடுத்தாம வெங்கட்டு பகிர்ந்து கொண்டிருந்தாரு. அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? அவங்க மாமா, அவங்க ஆண்டவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரு? வீட்டுக்குள்ள சுவிசேஷம். இது என்ன வசனங்கிறது? என்ன சுவிசேஷம்? வீட்டுக்குள்ளேயும் சுவிசேஷம், வீட்டுக்கு வெளியேயும் சுவிசேஷம். எங்க மாமாவுக்காக முதல்ல வீட்டுக்குள்ள அந்த சுவிசேஷம் சொல்லப்படணும். அவங்களுக்கு இது வரைக்கும் நாங்க சத்தியத்தை சொல்றதுக்கு நாங்க தயங்கிக்கிட்டு இருந்தோம், பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு தகப்பன் ஸ்தானத்துல அவங்களுக்கு நாங்க மரியாதை வச்சுக்கனால அக்கா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பலவீனம். ஆனா ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவரை திடப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு நாங்க சத்தியத்தையும் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறார்கள் சொன்னாங்க. இதுதாங்க வீட்டிற்குள்ளே சுவிசேஷம். ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு உள்ளேயும் வையே, வீட்டுக்கு வெளியேயும் வையே. நீ வீட்டுக்குள்ளேயும் சுவிசேஷம் சொல்லு, வீட்டுக்கு வெளியேயும் சுவிசேஷம். முதல்ல இந்த சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்கணும்? வீட்டுக்குள்ள. அதெல்லாம் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. இது எங்க? வீட்டிற்குள் சுவிசேஷம். மற்றவர்களுக்கு வீட்டிற்கு வெளியே சுவிசேஷம். அதுக்கு நேரங்காலம் கிடையாது. படுத்துக் கொள்ளும் போதும் சொல்லு, காலையில நீ எழுந்திருக்கும் போது சொல்லு, நைட்லயும் தேவனுடைய வசனத்தை சொல்றோம். எழுந்த உடனே தேவனுடைய வசனம். யாருக்கு சொல்ல வேண்டும், எங்கே சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும், எல்லாத்தையும் ரொம்ப அழகா தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நேரம் இதா இருக்குனால, நாம எந்தெந்த சூழ்நிலைகளிலே பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாம்? வாய்ப்பை தேடிட்டு நம்ம போக வேண்டியது இல்லைங்க. பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், எதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதற்கான சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை தேடிக்கொண்டே நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. நாம எந்தெந்த சூழ்நிலைகள்
பிள்ளைங்க கம்ம கிராஸ் பண்றாங்களோ அந்த சூழ்நிலையின் அடிப்படையிலேயே பிள்ளைகளுக்கு போதிக்கலாம். எப்படிங்கிறத ஒரு சின்ன இதை மட்டும் வச்சு நான் சொல்லிடுறேன். இப்ப கடந்து உள்ள கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம சர்ச்சிலேயே கிறிஸ்துமஸ் ட்ரீ வைத்திருப்போம். வீட்டுக்குள்ளேயும் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைத்து அழகாக அலங்காரம் செஞ்சிருப்போம். அது நம்ம வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியை கொடுக்கும். சோ அவங்க ஒவ்வொன்னையும் அவங்க மனதுல தோன்றபடி வித்தியாசமான அந்த அழகான ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயை நல்ல பெரிய ட்ரீயா வாங்கணும் டேடின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி நல்ல ஒரு ட்ரீயை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்ச உடனே எப்படி என்னென்ன பொருட்கள் எல்லாம் கடையில விற்கிற பொருட்கள், அது வித்தியாசமான பொருட்கள் இதுகள் எல்லாம் செய்து அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல தொங்க விட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதை காமிச்சு சந்தோஷப்படுவான். இது நாங்களே தயாரித்து வைத்திருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ, அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் ட்ரீ. இப்ப அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீய அவன் பிள்ளை இப்ப செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது ஒரு சூழ்நிலை, அந்த அருமையான ஒரு நேரம். நீங்க எப்படி கற்றுக் கொடுக்கலாம்? நாம பிள்ளைகிட்ட, மகனே மகளே, நீ இந்த அலங்காரம் பண்ணிருக்க பத்தியா, ரொம்ப சூப்பரா இருக்குது, நேர்த்தியா இருக்குது. அவைகள் எல்லாம் கடைகளிலே கிடைக்கப்பட்ட பொருட்கள், ரொம்ப அழகா இருக்கக்கூடிய நேர்த்தியாக இருக்கக்கூடிய பொருட்கள். அதுக்கு நல்ல சீரியல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிற. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு வந்து இன்னும் ஜீவன் வரலப்பா. அது எப்படி அந்த ஜீவன் உண்டாக்கலாம்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. உடனே அவன் ஆர்வம் கேப்பா, அப்படியா டேடி, இந்த மரத்துக்கு ஜீவன் உண்டு கொள்ள முடியுமா? ஆமா. நீங்க அப்ப என்ன கற்றுக் கொடுக்கணும்? மகனே, கலாத்தியர்ல 5வது அதிகாரத்துல 22, 23 சொல்லியிருக்கு பத்தியா, ஆவியின் கனி. அந்த கனியில 9 சுவைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு பத்தியா. அதனால நீ இப்ப என்ன பண்ற, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் அது எல்லாம் ஒருவேளை கடையில அதுக்கான படங்கள் கிடைச்சிச்சுன்னா அந்த படங்களை அப்படியே அந்த அவுட்லைன்லயே அதை கட் பண்ணு. ஒரு மாம்பழம் எடுத்துக்கோ, ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோ, ஒரு ஆப்பிள், ஒரு அன்னாச்சி பழம், ஒரு மாதுளம் பழம், அது இப்படியாக ஒரு பழங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. 9 எடுத்துக்கோ, 9 விதவிதமான பழங்கள். சோ அந்த 9லயும் அந்த ஆவியின் கனியில சொல்லப்பட்டிருக்கிற சுவைகள் இருக்கிறதே, அந்த ஒவ்வொரு சுவையையும் எழுதிக்கிட்டே வா. அதை கொஞ்சம் வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்ப அவன் 9 விதமான ஃப்ரூட்ஸ் படங்களை, அழகான படங்களை தயாரிச்சு வந்தோடனே அவன் கையினால எழுத சொல்லுங்க. தம்பி, இந்த முதல் பழத்துல அன்புன்னு எழுது. இப்ப இந்த 9 இது இப்ப நீ வாசல் பத்தியா, இதையெல்லாம் ஒவ்வொரு பழத்திலையும் எழுதி இத அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கு பத்தியா, அதுல அழகா தொங்க விடு. அப்ப அவன் அதை கட் பண்ணி எழுதிட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பழத்திலையும் எழுதுறான் பாத்தீங்களா. எழுத வைக்கும் போதே அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்துல அப்படியே கிரிய செய்யட்டுமான்னு நீங்க ஜெபத்தோடு கூட அவனை எழுத வைங்க. இப்ப அவன் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த மரத்துல தொங்குறான்னு வச்சுக்கீங்களேன், உங்க வீட்டுல வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ வித்தியாசமான ஒரு ட்ரீயாக இருக்கும். இப்ப இது நீங்க அவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா? எளிமையான காரியம். பிள்ளைங்களை நம்ம அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் சத்தியத்தைங்கிறதுக்கு வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வாய்ப்பு நான் இப்ப இதாங்க ஒரு இப்ப இந்த சீசன்ஸ் கடந்து போயிருக்கனால இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை குறித்து சொன்னேன். அப்ப அதுல வந்து அந்த காரியத்தை அவன் எழுதும் போது, அவனை எழுத வைக்கும் போது
அவனே அந்த படத்தையெல்லாம் கட் பண்ணி எல்லாம் விதவிதமான ஃப்ரூட்ஸ் அங்கங்க கடைகள்ல போய் இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அவன் தயாரித்து அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல வச்சான்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? இதுதாங்க கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக் கொடுக்கின்ற விதங்கள். பிள்ளைகளுக்கு போதி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லி நம்ம அவங்கள பயிற்றுவிக்கும் போதுதான் பெஸ்ட் டீச்சர்ங்கிற அவார்டு வந்து ஆக்சுவலா யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு அதிகாரி கொடுக்கிறாரு. அவருக்கு இந்த டீச்சர் போய் ஏதாவது பாடம் எடுத்திருக்காங்களா? சோ அவங்க யாருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சோ அண்ட் சோ இஸ் த பெஸ்ட் டீச்சர் அவங்க தான் கை காமிக்கணும். ஆனா அது இப்ப நடைமுறையில இல்ல. பெஸ்ட் டீச்சருங்கிற அவார்டு யாரு கொடுக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். பெஸ்ட் பேரண்ட் அந்த சர்டிபிகேட் யாருங்க கொடுக்கணும்? உங்க போதகரா? உங்க பேரண்ட்ஸா? நம்ம பிள்ளைங்க. They are my best parents, my best daddy, my best mummy, my best grandfather, best grandmother. இந்த சர்டிபிகேட் பிள்ளைங்க கொடுக்கணும். அதை தாங்க. What is the responsibility of a parent towards the children? This is the responsibility. கிடைக்கின்ற வாய்ப்புகளிலே வேத வசனங்களை அவர்களுடைய இருதயத்திலே பதிப்பதற்கு எப்படி இருந்தெல்லாம் இருக்குதோ அந்த ஏதுகரங்களை பயன்படுத்துவோம். ஜெபிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை தான் இன்றைக்கு நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறித்து போதிக்கணுங்கிறது தான் ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்த வார்த்தை. இந்த வாரத்துல தான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கணும் அங்கிள். இந்த வாரம் உங்களால முடியுமான்னு கேட்டப்ப கர்த்தர் எனக்குள்ள இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் சொல்லும்படியாக ஒரு உந்துதல் எனக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது. கற்பு என்பதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லிதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். கற்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி. ஆனா கர்த்தர் இல்ல, அந்த கற்பை விட முக்கியமான ஒரு காரியம் எனக்கு இருக்குண்டு அதை போதிக்கணும்னு சொன்னதுனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்குள்ளே கொடுத்ததுனால எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். இது கர்த்தருடைய பாரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்த பாரம் இன்றைக்கு இதை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பாரம். பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். வளர்க்க வேண்டிய காரியங்களை உலகம் நிறைய கற்றுக் கொடுக்குது. ஆனா நடத்த வேண்டிய காரியத்தை வேதம் மட்டும்தாங்க, கர்த்தர் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாரு. சோ இன்னைக்கு பிள்ளையை எப்படி நடத்தணுங்கிறது தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சோ பெஸ்ட் பேரண்ட் என்கின்ற அவார்டை பிள்ளைங்க கருத்துல இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக தாயாக என்னை உருவாக்கி பயன்படுத்துங்கப்பா என்று ஒப்பு கொடுப்போமா? வெங்கட் ஜோமனி முடிங்க. அப்பா ஹல்லேலூயா. அப்பா ஆமாப்பா. அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராஜா. இதனால நீங்க கத்துக் கொடுத்த காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா எங்கள் பிள்ளைகளுடைய அப்பா கர்த்தராஜா காரியத்தை அப்பா கர்த்தராஜா இதனால அப்பா கர்த்தராஜா அப்பா நாங்க என்ன செய்யணும்ன்றது அப்பா கர்த்தராஜா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா விசேஷமாக கர்த்தராஜா அப்பா அடுத்த தலைமுறையை அப்பா கர்த்தராஜா அப்பா
கிறிஸ்துவத்துல இருக்கக்கூடிய அப்பா பரிசுத்த சந்ததியை அப்பா உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய அப்பா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க கர்த்தராஜா. அதை அப்பா செய்யும்படியாக அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. விசேஷமாக நீங்க சொன்னீங்களே கர்த்தராஜா, உன் பிள்ளைகள் உன் ஒலிவு மரக்கன்றுகளைப் போல, அல்லேலூயா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி, அல்லேலூயா, ஷபுரி தரிக்கலரபா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற பிள்ளைகள் உங்க பந்தியை சுற்றி இல்ல, உங்க பிள்ளைகள் மற்ற பந்தியை சுற்றி இல்ல. வசனம் என்ன சொல்லுது? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த கன்று வைக்கிறோம் அப்படின்னா அந்த கன்றுக்கு தண்ணி ஊத்தணும், அந்த கன்றை பராமரிக்கணும். அந்த கன்றை ஒவ்வொன்றா நம்ம செய்யும் போது அது அப்படியே ஓங்கி ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கும்ல. அல்லேலூயா, ஷபுரி தரி கலகரவா, ஓ அல்லேலூயா. அப்பா எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. எங்களுக்கு கொடுத்த அப்பா கர்த்தராஜா பேரண்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா விசேஷமாக ராஜா, அப்பா எங்கள் மூலியமாக அவர்கள் இந்த தேசத்துக்கு அப்பா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. எங்கள் மூலியமாக இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் ராஜா. அல்லேலூயா, ஷபுரி தரி கலகரபா. இஸ்ரேல் மக்களு எகிப்து தேசத்துல இருக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் பரலோகத்துல போய் எட்டுது. அப்போ எட்டும் போது ஆண்டவர் மோசே அப்படின்ற ஒரு மனிதனை உருவாக்கினார். மோசேன்ற ஒரு மனிதனை உண்டு பண்ணினார். ஓ அல்லேலூயா. அதே போல நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நமக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதான் கொடுத்திருக்காரு. ஆனா அதற்கு மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்திற்காக அநேக ஜாதிகளை அவர்கள் ஆண்டவருக்காக திருப்பும்படியாக. அப்ப அப்பேற்பட்ட பிள்ளைகளை நம்ம எப்படி கொண்டு வரணும்? ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு, ஓ அல்லேலூயா, அன்போடு, பணிவோடு, ஓ கரிசனையோடு கர்த்தராஜா. அப்பா அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்க நல்ல அப்பா அங்கிளை மறைத்து ராஜா எங்களுக்கு இப்பேற்பட்ட அப்பா ஒரு பொக்கிஷத்தை ராஜா ஒளிப்பிடத்தில் வைத்திருக்கிற பொக்கிஷம் எங்களுக்கு தெரியுங்க அப்பா, எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இணைந்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. இந்த மெசேஜ அப்பா நாங்க அப்பா யூடியூப்ல போடும்போது ராஜா அநேக பேர் இதை கேட்கட்டும் ராஜா. அப்பா விசேஷமாக அநேக பெற்றோர்கள் இதை கேட்கட்டும் கர்த்தராஜா. அவர்கள் கண்கள் அப்பா இந்த நாள்ல எங்கள் கண்களை திறந்திருக்க தேவன் அவர்கள் கண்களை திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க கர்த்தராஜா. நீர் அப்படி செய்ய போவதற்காக கர்த்தராஜா உமக்கு நன்றி 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 செலுத்துறோம் கர்த்தராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபுரி தரி பரி தரி கலகர பாபா பாபா பாபா. ஓ அப்பா கர்த்தராஜா எங்கள் இருதயத்திலும் எங்கள் ஆத்துமாவிலும் கர்த்தராஜா ஓ பதித்து கர்த்தராஜா. அப்பா பதித்து கர்த்தராஜா. நாங்கள் பதிக்கும் போது அது மறைந்து போகாது ராஜா. அதை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. விசேஷமாக அப்பா கர்த்தராஜா இந்த கலிபோர்னியா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அங்க அநேக பேர் அப்பா கூக்குரல் விட்டு கொண்டிருக்காங்க ராஜா. அநேக பேர் தீக்கி இரையாக்கி கொண்டிருக்காங்க ராஜா. அநேக பேர் அப்பா அவங்களுடைய அப்பா உடைமைகளை இழந்து கொண்டிருக்காங்க ராஜா. அப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா, மனம் இறங்குங்க ராஜா. கிருபை பாராட்டுங்க ராஜா அந்த மக்களுக்கு ராஜா. அப்பா அங்க இருக்க மிஷனரிஸ் ராஜா இந்த சமயத்துல எழும்பி ராஜா அப்பா தேவனுக்கு வைராக்கியமாக அப்பா கர்த்தராஜா வேலை செய்யும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க. அங்க இருக்க சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்க சபைகள் கர்த்தராஜா ஒன்றுபட்டு கர்த்தராஜா ஓ தேவனுடைய நாம மகிமைக்காக கர்த்தராஜா அவர்கள் இந்த சூழ்நிலை அப்பா கர்த்தராஜா ஒன்றுபட்டு செயல்பட கிருபை பாராட்டுங்க ராஜா. நீ அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்தை உங்க கத்தல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா இஸ்ரேலுக்காக இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க சொல்லிருக்கீங்க ராஜா. அப்படி எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க ராஜா. இதை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்க இருக்க மக்கள் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க அப்பா. அடியனுடைய அப்பா கர்த்தராஜா ஓ அப்பா சிஸ்டர் உங்க கத்தல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா அற்புதத்தை நீங்க செஞ்சிட்டீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா. பலவீனத்தெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பா அந்த கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ராஜா எடுத்து போட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா இந்த சுவிசேஷம் இன்னும் அநேக பேருக்கு போகும்படியாக ராஜா அப்பா உமது வருகை மிக சமீபமாக இருக்கு ராஜா. அநேக பேருக்கு இந்த சுவிசேஷம் போகும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்க இப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மாத்திரம் கர்த்தராஜா மகிமைப்பட்டும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா விசேஷமாக அங்களுக்காக ப்ரே பண்றோம் ராஜா. அப்பா இன்னும் ராஜா இவர் மூலியமாக ராஜா நாங்களும் அநேக பேருக்கு ராஜா அப்பா கர்த்தராஜா அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை ராஜா கற்றுக் கொடுக்க ராஜா. அப்பா இவருக்கு நீடித்த ஆயுள் நாட்களை கொடுத்து ராஜா
அப்பா கர்த்தராஜா, இவருடைய அப்பா கர்த்தராஜா, ஓ அரண்மனை அப்பா கர்த்தராஜா, இவருடைய வாசஸ்தலங்கள் ராஜா, அப்பா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க முடிய கிருபை பண்ணுங்க ராஜா. எங்களுக்கு நீங்க அங்குல கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். இணைந்த ஒவ்வொருவரையும் அப்பா கர்த்தராஜா நினைவு கூறுகிறோம் கர்த்தராஜா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால கர்த்தராஜா. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஒன்றிணைந்து சொல்லுவோம்.